அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு 60 வருடங்கள் இல்லாத மிக முக்கிய அமாவாசை. அதிசயம் ஆனால் உண்மை. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல தனுசு ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பா தனுசு ராசினியர்கள் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் இந்த 7 விஷயத்தை தயவு செய்து விடாதீர்கள். கட்டாயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாத அமாவாசை அமைகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாட்டத்திற்குரிய மாதமாக கருதப்படுவது இந்த ஆவணி மாதமாகும். அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது. அந்த வகை பக்தி மகயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை, விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் ஆவணி மாதம் பிறந்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை ஆவணி மாதம் அமைந்துள்ளது. சூரிய பகவான் சிம்மராசியில் பயணிக்கும் மாதமாக ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை தமிழில் மடங்கள் கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழை காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக கருதப்படுகிறது. ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக கருதப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பது தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் முதல் விசேஷமாக முன்னோர்களுடைய வழிபாடான ஆவணி அமாவாசை அமைகிறது. இந்த அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். இதனால் ஆவணி மாத அமாவாசை பிதுரு அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியின் வழிபாட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆவணி மாதம் அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகிய மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைத்துவிடும். முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஆவணி அமாவாசையில் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசிகளை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய
பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும், எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். மூன்றாவதாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்கள் துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. அமாவாசை என்று கொண்டைக்கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பதுள் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஐந்தாவதாக, அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவதென ஆகிய எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் பித்ருதோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். ஆறாவதாக, இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் அமாவாசை தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ருதோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும், நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவரின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெயர முயற்சி செய்ய வேண்டும் என கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் ஏழாவதாக நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். அதனால் இந்த நாளில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இது மகாலட்சுமி கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என கருதப்படுகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஆட்சி பெறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் முயற்சிகள் பலனளிக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி கொண்டு செல்லும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. பொருளாதார சிக்கல்கள் தீர இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் பலப்படுங்க. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரி கிரகநிலைகள் உண்டு. அதனால் புத்திரபாக்கிய யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகள்ல சாதகம் உண்டு. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. பிறர் விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு இன்றைய நாளில் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.